ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமேன். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கூட இருந்து அவன் மேல, யோசேப்பின் மேல கிருபை வைத்தாராம். அந்த கிருபையினாலே சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தாராம். யோசேப்புக்கு அந்த நாட்களில் சிறைச்சாலையில் அவன் அடைக்கப்பட்டிருந்தான். அதனால சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். முதலாவது அவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இந்த நாளில் இருக்கிறார். உங்களோடு இருந்து உங்கள் மேல் கிருபை வைக்கிறாராம். உங்கள் மேல் அவர் கிருபை வைக்கிறார், கிருபை வைத்திருக்கிறார். ஆமேன். உங்கள் ஒவ்வொரு மேலும் ஏசப்பா இன்னைக்கு கிருபை வைத்திருக்கிறார். அவர் கிருபை இல்லைன்னா நம்மளால இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அந்த கிருபையினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் தயவு கிடைக்கும்படி செய்கிறார். ஆமீன். யோசேப்புக்கு அன்று சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்க வேண்டியதா இருந்தது. சிறைச்சாலை தலைவனுடைய தயவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இந்த நாளிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு யாருடைய தயவு வேண்டுமோ அவர்களுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும்படி செய்வார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒருவேளை நீங்க வேலை செய்கிற இடத்தில் உயர் அதிகாரிகளுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டுமா? அந்த தயவை உங்கள் மேல் கட்டாயம் அவர்கள் உங்கள் மேல் தயவு பண்ணும்படி செய்வார். அதே போல ஒருவேளை நீங்க மருத்துவமனையில் இருக்கலாம், நோயோடு இருக்கலாம். நீங்க மருத்துவமனைக்கு போகும்போது மருத்துவர் கண்களிலே தயவு கிடைக்கும்படி சரியான ஒரு ஆலோசனை சொல்லும்படி கர்த்தர் மருத்துவர்களோடு கூட இருந்து தயவு பாராட்டுவார். இல்லை ஒருவேளை நீங்க உயர் படிப்பிற்காக நீங்க எதிர்பார்ப்போடு இருக்கலாம், என்ன படிக்க வேண்டும் என்று தெரியாதவர்களாய். அப்படி நீங்க போகும்போது நீங்க உங்களை கரெக்டான வழியில் நடத்தும்படி உயர் அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசிரியர் கண்களில் தயவு கிடைக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். இதெல்லாம் அவர் எப்படி செய்கிறார்? அவர் நம்மேல் வைத்த, அவர் உங்கள் மேல் வைத்த கிருபையினால். அவர் கிருபை வைத்து தயவு செய்யணும்னா ஏசப்பா நம்மோடு கூட இருக்கணும். அன்று யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்போடு ஏசப்பா இருந்ததுனால, கர்த்தர் இருந்ததுனால யோசேப்புக்கு கிருபை கிடைத்தது. அவன் போன எல்லா இடத்திலும் அவனுடைய உயர் அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைத்தது. போத்திபாருடைய கண்களில் தயவு கிடைத்தது. சிறைச்சாலை அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைத்தது. பார்வோனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளான அவன் அடிமையாய் விற்கப்பட்டான். அந்த அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்போடு கர்த்தர் இருந்ததினால் அவனுக்கு எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்புக்கு கூட கர்த்தர் இருந்தவனை காலாகாலத்தில் உயர்த்தினார். அதே போல இன்றும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நம் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இருப்பார் என்றால் அவர் நம்மை எல்லார் கண்களில் நமக்கு தயவு கிடைக்கப்படி நம்மை உயர்த்துவது நிச்சயம். அப்போ ஏசப்பா நம்மோடு கூட இருக்கணும். ஏசப்பா நம்மோடு கூட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? யோசேப்பு என்ன செய்தான்? பரிசுத்தமாய் வாழ்ந்தான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பாவம் அவனை துரத்தி வந்தது. துரத்தி போத்திபாருடைய மனைவி வந்தாள். அந்த நேரத்திலும் யோசேப்பு கர்த்தருக்கு விரோதமாய், தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், அவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன் ஆடையை கூட விட்டு ஓடினானாம். இன்றும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நம்மிடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் இருக்கும் என்றால், பரிசுத்தம் எங்க இருக்கோ அங்கே ஏசப்பா இருப்பாங்க. அதே போல நீ கர்த்தரை தேடினா கர்த்தர் உன்னோடு இருப்பார், நீ தேடால்னா அவர் உன்னை விட்டு விடுவார் என்று பார்க்கிறோம். அப்போ நாம் கர்த்தரை தேடுவோம், பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தம் இருக்கிற இடத்துல ஏசப்பா இருப்பாங்க. ஆகவே யோசேப்பை போல நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தா யோசேப்புக்கு தயவு கிடைத்தது போல நமக்கும் தயவு கிடைக்க பண்ணுவார். நாம் காரிய சுத்தி உள்ளவர்களாய் ஆகுவோம். நம் இன்றைக்கு உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு தயவு கிடைக்கணுமோ அந்த இடத்துல கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுவார். அப்போ ஏசப்பா நீர் என்னோடு கூட இருங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. நீங்க ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னோடு தான் ஏசப்பா இருக்காங்கன்னு. அப்போ உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார், உங்களுக்கு இந்த நாளில் தயவு செய்வார். ஆகவே விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, அப்பா எங்களை நேசிக்கிறீங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து அவனுக்கு எல்லா இடத்திலும் தயவு கிடைக்க பண்ணின தேவன், இந்த நாளிலும் ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த நாளில் நீர் கூட இருந்து எங்கள் மேல் கிருபை வைத்து எல்லா காரியத்திலும் தயவு பாராட்டுகிற
கிருபைக்காகவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் யார் யார் கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமோ அவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்க செய்யும். அவங்க இந்த நாளில் எடுக்கிற எல்லா காரியத்திலும் வெற்றி அடையும்படி எல்லாருடைய கண்களிலும் மனுஷர் கண்களில் தயவு கிடைக்க பண்ணும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய தயவினால் நிரப்புங்க, உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.